ஒருத்தவங்க ஜாதகத்தில் சூரியன் பலவீனம் அடைந்தாலோ, சூரியன் பாவகிரகங்களோட சேர்ந்திருந்தாலோ, சுபகிரக பார்வை பெறாமல் இருந்திருந்தாலோ, அதை பித்திரு தோஷம் அப்படின்னு ஜோதிட நூல்கள் எல்லாமே சொல்லுதுங்க. ஆனால் இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த பித்திரு தோஷத்தை போக்குறதுக்கு புனித நதிகளில் நீராடுறது, ராமேஸ்வரம் உள்ளிட்ட தீர்த்தங்களில் நீராடுறது, திலமுக்தி ஹோமங்கள்லாம் செய்கிறது, இதெல்லாமே ஒரு பக்கம் இருக்குதுங்க. ஆனால் அந்தளவுக்கு என்னால் முடியாது, அவ்வளோ தூரம் அலைய முடியாது, பொருளாதார வசதியும் பெருசாக இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க சூரியனை பலப்படுத்துவதற்காக எளிய பரிகாரங்கள்லாம் செய்யலான்னு கருட புராணத்தில் சொல்லப்பட்டிருக்குங்க. சூரியன் மஞ்சள் பொடி இருக்கு இல்லைங்களா, அதை நீங்கள் வாங்கி கொடுத்தாலே சூரிய பலம் அதிகரிக்குங்க. அதே மாதிரி குடை வாங்கி தரலாம். மழைக்கு வெயிலுக்கு பயன்படுத்தக்கூடிய அந்த குடை இருக்கு இல்லைங்களா, அதை நீங்கள் வாங்கி தரலாம். அதே மாதிரி நவரத்தினங்கள் அது கொடுக்கலாம். நவரத்தினம் கொடுத்தாலும் அந்த தோஷங்கள் எல்லாமே விலகுங்க. தீபம் சிலரெல்லாம் அந்த நல்ல விளக்கு இருக்கு இல்லைங்களா, காமாட்சி அம்மன் விளக்கு, அதில் நெய் விட்டு அல்லது நல்லெண்ணெய் விட்டு திரி போட்டு தீபம் ஏற்றி அந்த விளக்கு அப்படியே தானமாக கொடுப்பாங்க. அந்த மாதிரி கொடுத்தாலும் சூரியனுடைய பலம் பெருகும், அந்த பித்திரு தோஷத்தோட வேகம் குறைய ஆரம்பிக்குங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா சனி பகவான் போட்டு பாடாப்படுத்துகிறாரு, ஒன்றும் முடிய மாட்டேங்குது, எங்கே போனாலும் ஒரே பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க சனி பகவானுடைய ஆதிக்கம் உள்ள பொருட்களை அடுத்தவங்களுக்கு தானமாக கொடுத்து அதனுடைய வேகத்தையும் குறைச்சிக்கலாங்க. எண்ணெய், எந்த எண்ணெயாக இருந்தாலும் பரவாயில்ல, ஆனால் அது சமையல் எண்ணெயாக இருக்கணும். நல்லெண்ணெய் கொடுத்தா ரொம்ப ரொம்ப விசேஷம். அதில் நல்லெண்ணெயை தானமாக கொடுக்கறது சனி பகவானுடைய கெடுபலனை குறைக்க ஆரம்பிக்கும். இன்னொரு பக்கம் பாருங்கள், கம்பளி துணி இருக்கு இல்லைங்களா, அதாவது போர்த்திக்கிறதுக்கான கம்பளி துணி, அதெல்லாம் தரலாம். அதுக்கடுத்தது இன்னொன்று காலணி, நம்ம காலில் அணிந்து கொள்ளக்கூடிய அந்த அணியாகிய காலணி சிலருக்கு வாங்கி தரலாம். இதெல்லாம் செய்வதன் மூலமாக எல்லா வகையிலுமே நமக்கு சனி பகவானால் ஏற்படக்கூடிய நெகட்டிவிட்டி அதெல்லாமே விலகி நமக்கு நேர்மறையான பலன்கள் எல்லாமே கிடைக்க ஆரம்பிக்கும். துன்பங்கள், துயரங்கள் அதெல்லாமே குறைய ஆரம்பிக்குங்க. ஏன்னா தான தர்மங்கள் செய்வது தான் மிகப்பெரிய பரிகாரமாக பழைய நூல்கள்லேயும் சொல்லப்பட்டிருக்குங்க. அடுத்ததாக பாருங்கள், குரு பகவான். குரு பகவான் ஒரு ஜாதகத்தில் நல்லா இருக்கணும். அப்படி நல்லா இருந்தால் தான் அவங்கள்ட்ட நல்ல விஷயங்கள், நல்ல குணங்கள், சமூகத்துக்காக பாடுபடுறது, சமூக முன்னேற்றத்துக்காக பாடுபடுறது, தன் இனத்தாரிடம் செல்வாக்கோடு இருக்கிறது, அரசியலில் பெரிய லெவலில் வர்றது, இதுக்கெல்லாம் குருவோட அனுகிரகம் வேணுங்க. குரு பகவானுடைய சக்தியை அதிகப்படுத்துறதுக்கு நாம் என்ன பண்ணலாம்? பழங்கள் வாங்கி தரலாம். எந்த பழம் வேணாலும் வாங்கி தரலாம். பழங்கள் அப்படின்னாலே அதில் குரு பகவான் உட்கார்ந்துடுறார். அதில் பழங்கள் வாங்கி தரலாம், தங்கம் வாங்கி தரலாம், சொர்ணம் முடிஞ்சால் அது தரலாம். அதுக்கடுத்து யானை வாங்கி தந்தாலும் அது குரு பகவானுடைய பாசிட்டிவ் எனர்ஜியை நமக்கு அதிகப்படுத்தும். குதிரை வாங்கி தந்தாலும் அதிகப்படுத்தும். இப்போ தங்கம், யானை, குதிரை இதெல்லாம் எல்லாருக்கும் சாத்தியப்படாது. அதனால தான் பழங்கள் வாங்கி கொடுத்தாலே குரு பகவானுடைய ஆதிக்கத்தை நம்ம பெற முடியும். குரு பகவானுடைய பாசிட்டிவ் எனர்ஜி நமக்குள்ளார வர ஆரம்பிக்கும். அதே மாதிரி பாருங்கள், சுக்கிரன்னா பட்டு துணி, அது நம்ம யாருக்கா வாங்கி கொடுத்தோம்னா சுக்கிரனால் ஜாதகத்தில் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் விலகும். அப்புறம் வெள்ளிக்குரிய கிரகம், வெள்ளியால் ஆன அணிகலன்கள் யாருக்கா நம்ம கொடுத்தோம்னா சுக்கிரனால் ஏற்படக்கூடிய கஷ்டங்கள் எல்லாம் விலகி நமக்கு நல்லதெல்லாமே நடக்க ஆரம்பிக்குங்க. அதே மாதிரி நெய் குரு பகவானும் சுக்கிரனும் சேர்ந்து இருக்கக்கூடிய பொருள், அதில் நெய் வாங்கி தரலாங்க. அதுக்கடுத்தது வெல்லம், அது தானமாக கொடுத்தாலும் சுக்கிரனுடைய பாசிட்டிவ் எனர்ஜி நமக்கு நல்லதாக கிடைக்கும். அப்புறம் இந்த மாங்கல்ய சரடு இருக்கு இல்லைங்களா, அதெல்லாம் சுக்கிரனுக்குள்ளது தான். இப்போ நவராத்திரி வரப்போகுது, அந்த நேரத்தில் மாங்கல்ய சரடு வச்சு வரக்கூடிய சுமங்கலி பெண்களுக்கு நீங்கள் தரலாம். பாய் படுக்கைன்னு நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா, அந்த பாய்க்குரிய கிரகமாகவும் சுக்கிரன் தான் வராரு. அதனால் சிலருக்கு நம்ம பாய் வாங்கி தரலாம். அதுக்கடுத்து நந்தவனம் தரலாம். பெரிய இடமா இருந்து அது கோவிலுக்காக ஒப்படைக்கிறதுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அதில் பூக்கக்கூடிய பூக்களை எடுத்து சுவாமிக்கு மாலை கட்டி போடுறாங்க. அந்த மாதிரி நந்தவனங்கள்லாம் முழுக்க முழுக்க சுக்கிரனுடைய ஆதிக்கமாக வருதுங்க. இப்படி எளிமையான பரிகாரங்கள், நடைமுறை பரிகாரங்கள் எல்லாமே நிறைய பழைய
நிறைய நூல்களில் சொல்லப்பட்டிருக்குது. இதெல்லாம் பின்பற்றி நாம் தொடர்ந்து மற்றவங்களுக்கு தானம் செய்து மற்றவருடைய மனதை மகிழ்ச்சிப்படுத்துவதன் மூலமாக நவகிரகங்களின் நல்லாசி நமக்கு கிடைக்கும். நம்ம வாழ்விலையும் எல்லா சந்தோஷமும் வந்து சேருங்க. நெஞ்சிற்கினியவர்களே, மங்களவாரம் ஆகிய இன்றைய நாள் உங்களுக்கு மகிழ்ச்சியையும் மன நிம்மதியையும் வாரி வழங்கும் நல்ல நாளாக அமையட்டும். மீண்டும் நாளை காலை சந்திப்போம். நன்றியுடன் உங்கள் ஜோதிட முனைவர் KP வித்யாதரன். வணக்கம்.